அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முழு முதற் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரைக்கும் இந்த ஆங்கில புலமைங்கிற மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். குறிப்பாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிஸ்ப்ரனவுன்ஸ்டு வேர்ட்ஸ், தவறாக உச்சரிக்கப்படும் வார்த்தைகள். குறிப்பாக இந்தியாவில், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆங்கிலத்தை நம்ம பேசுகிறப்ப சில வார்த்தைகளை தாய்மொழி ஆங்கிலமாக கொண்டவங்க உச்சரிக்கிற மாதிரி நம்ம உச்சரிக்கிறது இல்லை, வேறு மாதிரி உச்சரிப்போம். அந்த மாதிரி உச்சரிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுங்களா? அவங்க ஒரு வெள்ளைக்காரரே வந்து நம்மள்கிட்ட பேசுகிறாரு, ஆங்கிலத்தில் பேசுகிறப்ப அவர் ஏதோ நினச்சிட்டு அந்த வார்த்தையை அவர் படி உச்சரிப்பார். நம்ம வேறு மாதிரி நினச்சிட்டு அதை வந்து நம்ம வேறு மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க சொல்ல வர்றது கரெக்டாக நமக்கு புரியும். அதனால் கட்டாயமாக கடைசி வரலும் இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வழக்கம் போல் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, இல்லை ஏதாவது புது வார்த்தை ஆட் பண்ணணுன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். காணொலிக்குள்ளே போகலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை நிச்சயம் தவறாக நம்ம எல்லாருமே பயன்படுத்துவோம். நீங்கள் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை தான் இது. நிச்சயம் நம்ம மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ரொம்ப கவனமாக கேட்டுங்க. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அடிக்கடி நம்மளோட சம்மந்தப்பட்ட வார்த்தை. பாருங்கள், சம்மந்தப்பட்ட வார்த்தை, ஆனால் தப்பாக நம்ம உச்சரிப்போம். பார்க்கலாமா? ரிலேஷன் நார்மலாக இருக்கா? ரிலேஷன், என்னோட உறவுக்காரருங்க அவர், RELATION, என்னோட உறவுக்கார், RELATION, ரிலேஷன். அதே மாதிரி இப்போ ரிலேட், தொடர்பு படுத்துறது, RELATE, ரிலேட்னா தொடர்பு படுத்து, அதுவும் சரியா? ரிலேஷன், ரிலேட். ஆனால் சொந்தக்காரரை ரிலேட்டிவ் அப்படிம்பாங்க. ரிலேட்டிவ்னு சொல்லக்கூடாது, ரிலேட்டிவ், RELATIVE. பாருங்கள் ஸ்பெல்லிங்கு, RELATIVE, ரிலேட்டிவ்னு படிக்கணும். ஆனால் ரிலேஷன், ரிலேட் அப்படின்னு படித்த நம்ம ரிலேட்டிவ்னு நம்ம படிக்கணும். மாறுது, இந்த RELATIVE மாறும். மிக முக்கியமான ஒரு ப்ரொனவுன்சியேஷன் டிப் இது, உதாசீனப்படுத்திட வேண்டாம். ரிலேஷன், ரிலேட், ரிலேட்டிவ். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுற பரவலாக தவறாக உச்சரிக்கப்படுற வார்த்தை DETERMINE. இது எனக்கு தான் நல்லா தெரியுமே, இதில் என்ன தவறாக உச்சரிக்கிறேன்? டிட்டர்மைன் தானே அப்படிம்பீங்க. டிட்டர்மைன் கிடையாது, MINEல முடியறதுனால இது மைன் கிடையாது. டிட்டர்மின், DETERMINE, டிட்டர்மின், டிட்டர்மைன் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்? DETR, டிட்டர் போடுப்பா, MINE, மைன் போடுப்பா. மைன்னா சுரங்கம், இன்னொரு மைனா என்னுடையது, அந்த மைன் போடுப்பான்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் படிக்க முடியாது. இதுதான் ஆங்கிலத்தோட தனித்துவமே இங்கே தான் இருக்குது. டிட்டர்மின், DETERMINE, டிட்டர்மின்னு சொல்லணும். டிட்டர்மைன் எந்த காலத்துலையும் சொல்லக்கூடாது. எகெயின் DETERMINE, டிட்டர்மின். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுற, கண்டிப்பாக தவறாக உச்சரிக்கிற ஒரு குரூப் அப்படியே தவறாக உச்சரிப்பாங்க. ஏராளமான தவறாக உச்சரிக்கக்கூடிய வார்த்தை CARER. பாருங்கள், CARER. இதை வந்து கேரியர்பாங்க. டிஃபன் பாக்ஸ், டிஃபன் கேரியர், மத்தியானம் சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற கேரியர் மாரி, அதுக்கு வேறு மீனிங். CARIER, அது வேறு மீனிங். அதுக்கே போக வேணாம். அந்த வார்த்தை வந்து CARRIER, அதுதான் கேரியர்பாங்க. அந்த கேரியருக்கு போல நம்ம சொல்கிற வார்த்தை வந்து CARER, தொழில், நம்மளுடைய தொழில். CARER அப்படின்னா நம்மளுடைய தொழில், நம்ம பொழப்புக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான். கெரியர், பார்த்தீங்க, கேரியர் இல்லை, கெரியர், CARER. கெரியர் அப்படின்னா நம்மளுடைய தொழில், நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது கெரியர். CARER வந்து கெரியர். அடுத்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம தப்பு பண்ணாமல் இருக்க வேண்டியது. ஏன்னா ரொம்ப அடிப்படையில் எப்போ பார்த்தாலும் டெய்லி பார்ப்போம். நிறைய பேர் வீட்டில் ஒரு காலத்தில் வச்சுருந்தோம், ஒவ்வொரு ஜென்ரேஷனும் இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். இந்த ஜென்ரேஷன் வேணால் குறைச்சலாக இருக்கலாம். என்ன தெரியுங்களா? சைக்கிள், சைக்கிள்னு சொல்லுவீங்க, ரைட்டா? CYCLE, சைக்கிள். ஆனால் BI போட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? பைசிக்கிள்னு சொல்லணும். சொல்லுங்கள், பைசிக்கிள். சைக்கிள்ங்கிறப்ப தனியாக சைக்கிள், CYCLE. ஆனால் பையை சேர்த்து 2 சக்கர வண்டின்னு சொல்கிறப்ப பைசிக்கிள். ஆச்சரியமாக இருக்கா? கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை.
சைக்கிள்னா சிஒய்சிஎல்இ. ஆனால் பிஐசிஒய்சிஎல்இ போட்டிங்கன்னா பைசிக்கிள். சொல்லுங்கள், பைசிக்கிள். பைசிக்கிள்னா 2 சக்கர வண்டி. சைக்கிள்னால் இப்போ நார்மலாக நம்ம சைக்கிள்னு சொல்லலாம். பை சேர்த்திங்கன்னா சைக்கிளில் வந்து சிக்கிளாக மாறிடும். பைசிக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன். பைசிக்கிள். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை இதே மாதிரி தாங்க, பார்த்து உச்சரிக்கணும். ரொம்ப பிஐஜிஇஓஎன், புறா இல்லையா? பிஐஜிஇஓஎன். இந்த புறாவை என்ன சொல்லணும்? பிஜிஎன்னு சொல்லக்கூடாது, பிஜன். இந்த பாருங்கள், பிஜிஎன்னா அப்படியே எடுத்து கூட்டி அப்படியெல்லாம் படிக்க முடியாது. பிஜன், பிஐஜிஇஓஎன், பிஜன். பிஜிஎன் கிடையாது, பிஐஜிஇஓஎன், பிஜன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிஜன், பிஐஜிஇஓஎன், புறா. அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வார்த்தை, ஏன்னா இதுவும் குழப்பம், அந்த குழப்பத்தை தீர்த்துடலாம். பக்தன். பக்தன்னா டிஇஓடி டிஇவிஓடிஇஇ டிஇவிஓடிஇஇ இந்த 2 இ போட்டிருப்பீங்க. டெவோட்டி பாருங்கள், டெவோட்டி. இங்கே எங்கே குழப்பம் வருதுன்னா ஒன்றும் இல்லை, டெவோட்டின்னு தான் சொல்லணும், டிவோட்டின்னு சொல்லக்கூடாது. டெவோட்டி. ஏன் அப்படின்னா டிஇவிஓடிஏ டிவோட்டுன்னு சொல்லுவோம், டிஇவிஓடிஏ டிவோட்டுன்னு சொல்லுவோம். பக்தியாக இருக்கிறது டிவோட்டர், பக்தியாக இருக்கிறது வந்து டிஇவிஓடிஇ. இது வேர்பு, வினைச்சொல், செயல் வார்த்தை, டிவோட்டி. ஆனால் டிஇஓடிஇ பக்தனை வந்து டெவோட்டி. டி இல்லை ட. டெவோட்டின்னா பக்தன், டிவோட்டுன்னா பக்தி, பக்தி பண்ணுறது, பக்தியோட இருக்கிறது. புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை, டிவோட் பட் டெவோட்டி. பக்தியாக இருக்கிறது பக்தன். பக்தன் வர்றப்ப டெவோட்டின்னு தான் வரும், டிவோட்டின்னு வராது, டெவோட்டின்னு தான் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்தியா ஃபுல்லாக தப்பு பண்ணுற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? வாட்டர் பைப்பில் லீக் ஆகுது, வாட்டர் லீக் ஆகுது, தண்ணி லீக் ஆகுது. என்ன பண்ணுவீங்க? இவரை தான் கூப்பிடுவீங்க. யாரை கூப்பிடுவீங்க? ப்ளம்மரை கூப்பிடுவீங்க. பிஎல்யூஎம்பிஇஆர். அந்த பி சைலண்ட்டுங்க. ப்ளம்பரை கூப்பிடக்கூடாதுங்க, ப்ளம்மரை கூப்பிடணும். பிஎல்யூஎம்பிஇஆர். பி வந்து சைலண்ட்டு, நம்ம பியை வந்து அப்படியே பேசுவோம், அப்படி பேசக்கூடாது. ப்ளம்மரை கூப்பிடுவீங்க, ப்ளம்பரை கூப்பிட மாட்டீங்க. பிஎல்யூஎம்பிஇஆர். பி வந்து சைலண்ட்டு, ப்ளம்மர்னு தான் சொல்லணும், ப்ளம்பர்னு சொல்லக்கூடாது. அடுத்து நம்ம அதிகமாக தப்பு பண்ணுற ப்ரொனவுன்சியேஷனில், உச்சரிப்பில் தப்பு பண்ணுற வார்த்தை இந்த வார்த்தை தாங்க. கவனமாக கேளுங்க, ஸ்லோவாக சொல்கிறேன். பிஎஸ்ஒய்சிஹெச்இ. பிஎஸ்ஒய்சிஹெச்இ அப்படின்னா சைக்கின்னு அர்த்தம். சைக்கின்னா மைண்டு, சம்திங் ரிலேட்டட் வித் மைண்டு. சைக்காலஜி இதுலேருந்து தான் வருது. பிஎஸ்ஒய்சிஹெச்இனா சைக்கி. சைக்கின்னு படிக்கணும், சைக்குன்னு படித்து நிப்பாட்டிடக்கூடாது, சைக்கின்னு சொல்லணும். பிஎஸ்ஒய்சிஹெச்இ. சைக்கினா எகெயின் மைண்டு, சைக்காலஜி ஸ்டடி ஆஃப் மைண்ட், அதுதான் சைக்காலஜி. பிஎஸ்ஒய்சிஹெச்இ சைக்கி. அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வார்த்தை, அடிக்கடி நம்ம தப்பு பண்ணுற வார்த்தை என்ன தெரியுங்களா? பிஏடிஹெச்இடிஐசி. பாருங்கள், பிஏடிஹெச்இடிஐசி. பெத்தட்டிக் அப்படின்னு சொல்லுங்கள். பேத்தட்டிக்னு சொல்லக்கூடாது, பெத்தட்டிக் சொல்லுங்கள். பெத்தட்டிக்ஸ் குறில். பிஏடிஹெச்இடிஐசி. பெத்தட்டிக்னு சொல்லணும், பேத்தட்டிக்னு சொல்லக்கூடாது. பெத்தட்டிக் அப்படின்னா அவ்வளோ மோசமாக இருக்குது, அவ்வளோ பெத்தட்டிக் கண்டிஷன்னா மோசமான நிலைமை. பெத்தட்டிக், பிஏடிஹெச்இடிஐசி, மோசமான. பேத்தட்டிக் இல்லை, பெத்தட்டிக் குறில். பிஏடிஹெச்இடிஐசி பெத்தட்டிக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப ஸ்பெஷலாக தப்பு பண்ணுவோம் இந்த வார்த்தை. நீங்கள் இது வந்து டெஃபினட்டாக இது வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். ஆர்மி ஆஃபீஸருங்க இது, ஆர்மியில் ஒரு பொசிஷனில் உள்ளவர் தாங்க இது. என்ன தெரியுங்களா? இந்த இது ஸ்பெல்லிங் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். LIEUTENANT. LIEUTENANT. இதை எப்படி படிக்கணும் தெரியுங்களா? அமெரிக்காவில் ஒரு மாதிரி படிப்பாங்க, யூகேல ஒரு மாதிரி படிப்பாங்க. அமெரிக்காவில் எப்படி தெரியுமா படிப்பாங்க? லூட்டனன்ட் அப்படின்னு படிப்பாங்க. இதே யூகேல வந்து லெஃப்டினன்ட் தான் யூகேல சொல்கிறது. இது ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அதே இதை லூட்டனன்ட்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் வந்து LIEUTENANT. ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தைங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். யூகேல இதை லெஃப்டினன்ட், யூஎஸில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா லூட்டனன்ட். ஆனால் ஸ்பெல்லிங் வந்து LIEUTENANT. நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷுவராக இப்படித்தான் இது பேசணும், நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை
இது மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், தப்பாக உச்சரிக்கிற வார்த்தை வந்து THUMB. THUMBனா தம்முன்னு படிக்கணும், அந்த பி சைலண்ட்டு. தம், இந்த கட்டை விரல் இருக்குல்ல, தம். THUMB தம்முன்னு படிக்கணும். தம்முன்னா கட்டை விரல், பி வந்து சைலண்ட். அதே மாதிரி இன்னொரு பி சைலண்ட் உள்ள வார்த்தை வந்து சீப்பு. சீப்பு வந்து COMB, கோம்னு படிக்கணும். கோம்புன்னு படிக்கக்கூடாது, கோம். கோம், COMB வந்து கோம், பி வந்து சைலண்ட்டு. இந்த கோம்ங்கிறது சீப்பை குறிக்கும். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை கிளைம். CLIMB. இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்நேரம். CLIMB கிளைம்னு படிக்கணும், கிளைம்புன்னு படிக்கக்கூடாது. கிளைம், CLIMB கிளைம். கிளைம்னா ஏறுறது, மலை ஏறுற மாதிரி கிளைம். கிளைமிங் த மவுண்டைன். கிளைம் அப்படின்னாக்கா ஏறுறது. அடுத்து நம்ம தவறாக பயன்படுத்துகிற வார்த்தை, ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, தப்பாக உச்சரிக்கிற வார்த்தை வந்து அடிக்கடி எவ்வளோ வார்த்தை நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த அடிக்கடிங்கிற வார்த்தையே நம்ம தப்பாக அடிக்கடி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அது என்னங்க அடிக்கடி? இந்த அடிக்கடிங்கிற வார்த்தை தான் OFTEN. OFTEன்னா அடிக்கடின்னு அர்த்தம். அந்த OFTEN எப்படி நீங்கள் உச்சரிப்பீங்க? ஆஃபன்னு உச்சரிக்கணும். ஆஃப்டன்னு நிறைய பேர் உச்சரிக்கிறத நான் பார்த்துருக்கேன், அடிக்கடி நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அப்படி பண்ணாமல் OFTEன்னா இந்த டி சைலண்ட்டு ஆஃபன்னு தான் நீங்கள் உச்சரிக்கணும். OFTEN ஆஃபன், அடிக்கடி. எப்பயுமே நீங்கள் தப்பாக உச்சரிக்கக்கூடாது. OFTEN ஆஃபன்னு தான் உச்சரிக்கணும்.